காஞ்சிபுரத்தில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட தம்பதியை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி ஒளிபரப்பாகி வருகிறது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொலைபேசி இணைப்பில் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் சம்பவம் பற்றி உங்களோட கருத்து என்ன? எச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களை மீட்டெடுக்க முயற்சியில சுகாதாரத்துறை என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்றேங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல 94 தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்னு தற்பொழுது முதலமைச்சர் இருக்கும் காலத்துல தான் முதல்ல தொடங்கி இப்போ இன்றைய தினம் இந்தியாவிலேயே நம்ம ரொம்ப குறைச்சிருக்கோம். இப்போ நம்மளோட கொள்கையே என்னன்னா பூஜ்யமா இந்த ஒதுக்கி வைக்கிறத பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி புதிய தொற்று ஏற்படாமல் பூஜ்யம் இருக்கணும், இறப்பை பூஜ்யமாக்கணுங்கிற கொள்கையில தான் இந்த செயல்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்தை குறிப்பிட்ட நீங்க சொல்ற பகுதியில் கூட உடனடியாக நாங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் மற்றும் இந்த துணை சுகாதார துறை அதிகாரிகளை டிடி ஹெல்த்தையும் அனுப்பியிருக்கோங்க. அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HIV எய்ட்ஸ்ங்கிறது தொற்று நோய் இல்லை, அது அந்த குறிப்பிட்ட இந்த கான்செப்டை தான் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படணும். ஏற்கனவே பல தொண்டு நிறுவனங்கள் இல்லை நம்மளோட ஈடு செயல்பட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் தம்பதியை பற்றியும் எங்களுக்கு முழுமையாக அந்த விவரம் தெரியும். அது ஏற்கனவே கூட நம்ம ப்ராஜெக்ட் டைரக்டர்லாம் போயிருக்காங்க. இப்போ இமீடியட்டா நாங்கள் சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. பஞ்சாயத்து தலைவர் அனைத்து அந்த கோட்டாட்சி தலைவரும் அந்த பகுதியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னும் டீப்பர் IEC பண்ணி பொதுமக்களுக்கு இந்த செய்தியை அந்த கிராம மக்களுக்கு இன்னும் விரிவாக எடுத்துரைத்து இதை முழுமையாக அந்த டிஸ்கிரிமினேஷனை இது பண்றதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கோங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போது மற்ற பொதுமக்கள் அவங்களோட செயல்பாடு தான் எங்களை ரொம்ப அதிகமா பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மக்களோட மனநிலையை மாற்ற என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது பர்டிகுலர்லி இந்த HIV எய்ட்ஸ் பொறுத்தவரைங்க இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்படுத்த அந்த நடவடிக்கைனால நம்ம ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆனா மெயின் இது கேர் அண்ட் சப்போர்ட். அவங்களுக்கு தேவையான இந்த ஒதுக்கி வைப்பது போன்ற அந்த மாதிரி தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில அதை முழுமையா பூஜை ஆக்கணும். அந்த வகையில தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டுல இருந்து பீப்புள் இங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 86ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இன்னைக்கு தேசிய அளவிலோட குறைச்சிருக்கோம். ஆனாலும் ஓரிரு சம்பவங்கள் இந்த மாதிரி நமக்கு வருது. அதுல ஒன்லி திங் நம்ம இன்னும் டீப்பரா அவங்களுக்கு அந்த கிராம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதோட டீடைல்ஸ், இந்த நோய் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொற்றாக பரவக்கூடிய நோய் அல்ல, இதுக்கு முழுமையாக ட்ரீட்மெண்ட் இப்போ தற்பொழுது உள்ள நிலையில இறப்பை தவிர்க்கும் அளவிற்கு இலவசமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இவங்க அந்த ட்ரீட்மெண்ட் சாப்பிடும்போது சாதாரண லைஃப் ஸ்டைல் வாழ்வாதாரத்துல வரக்கூடிய டிசீஸ் மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கும் அளவுக்கு அவங்க லைஃப் முழுமையா எந்த பாதிப்பு இல்லாம அவங்களை நடத்துவதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத கொண்டு போகணும். குறிப்பா இந்த மற்ற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த தொண்டு நிறுவனம் மூலமா மட்டுமல்லாமல் நம்ம டிரான்சாக்ஸ் மூலமா நேரடியா நடவடிக்கை எடுத்துட்டு வரோங்க. இப்பவும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் உடனடியா அங்க ஏற்கனவே அவங்க அந்த பகுதியில இதை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் இந்த கருத்து இந்த தம்பதியினர் கூறியதன் அடிப்படையில் மீண்டும் அந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கோங்க.